அன்பான தமிழ் உள்ளவங்களே, உங்களை டிவைன் லைட் டேரோ ட்ரஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த இலக்கை நோக்கி, இல்லை வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. இல்லை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்க, அது எந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் உங்களோட ஜேர்னி வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்பிரிட்ஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் நேற்று பார்த்த ரீடிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய டஃப் சுச்சுவேஷன் வந்து ஃபெமினன் எனர்ஜியை வந்து அவங்களோட லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண சொல்லி தான் நேற்று கைடன்ஸ். ஸோ அதோட தொடர்ச்சியாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், இந்த கலெக்டிவ்க்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு, இல்லைனா அடுத்த இலக்கை நோக்கி போகிறதுக்கு, இல்லை அவங்களோட இலக்கை நோக்கி போகிறதுக்கு அவங்களுக்கு இப்போ என்ன தெரிஞ்சிருக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும் அவங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏர் மேஜிக், கிரவுண்ட் அண்ட் சென்டர். நீங்கள் இப்போ வந்து ரொம்ப கிரவுண்டடாக, அதாவது கிரவுண்டடாக இந்த சென்ஸ், நீங்கள் என்ன பிரச்சனை ஓடிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் எப்போவுமே வந்து அந்த சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சுய கட்டுப்பாட்டோட சுய உணர்வோடு இருக்கணும். அதாவது சுச்சுவேஷன் ரொம்ப வந்து உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இல்லைனாலும் சரி, நீங்கள் வந்து எப்போவுமே இந்த கிரவுண்டடாக இருக்கணும். இந்த மாதிரி நிறையா டைம் வந்து நேச்சரில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கூட ஏதாவது பெட் இருக்குது, நீங்கள் ஒரு பெட் வளர்த்துறீங்க அப்படின்னா டைம் அதோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நேச்சர், அதாவது நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகும்போது அந்த பெட்டையும் கூட்டிகிட்டு போங்க, அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது உங்களோட ஆயுதங்கள், உங்களோட பிளான், உங்களோட அறிவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த 3D வேர்ல்டில் இருக்க இந்த அறிவு, இந்த புரிதல், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தான் உதவி செய்யும், அதுக்கு மேலே வந்து உதவி செய்யாது. அதுதான் இங்கே ஸ்பிரிட்ஸும் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போது கிரவுண்டட் அண்ட் சென்டர், எப்போவுமே வந்து நிலையான ஒரு மனநிலைமையில் இருங்க. எது நடந்தாலும் சரி உங்களுக்கான அந்த ஒரு உண்மை தெரியும், நீங்கள் எதை நோக்கி போயிட்டுருக்கீங்க, உங்களோட வாழ்க்கை லட்சியம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதை விட்டு விலகி போக வேண்டாம். ஏர் மேஜிக், இந்த கார்டு எடுத்து எனக்கு 2 விஷயம் புரியுது. உங்களை சுற்றி நிறைய கிளென்சிங் எனர்ஜி தேவை. அடுத்தது கிளென்ஸ் பண்ணிட்டே இருங்க உங்களோட ஸ்பேஸை. அதுக்கு வந்து நீங்கள் ஸ்மோக் யூஸ் பண்ணுங்கள். ஸ்மோக் இந்த சென்ஸ் ஊதுபத்தி, ஏன்னா வந்து அந்த தசாங்கம்னு சொல்லுவோம், அகர்பத்தி, ஏதோ ஒரு வெரைட்டி அது யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா சாம்பிராணி போடுங்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஆனால் வந்து ஏர் ஸ்மோக் ரிலேட்டடாக பண்ணுங்கள். அடுத்தது வீட்டோட கதவெல்லாம் நல்லா திறந்து வைங்க, சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வரட்டும். நீங்கள் டல்லாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக எதையும் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டாம். அதாவது புது எனர்ஜி, ஃப்ரெஷ் எனர்ஜி உங்கள் வீட்டுக்குள்ளே, நீங்கள் இருக்க ஸ்பேஸ்க்குள்ளே வர உங்களோட மைண்ட் செட் மாறும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஈகிள் பார்க்குறேன். ஈகிள் உங்களோட ஸ்பிரிட் கைடாக இருக்கலாம். அடுத்து நீங்கள் பிளான் பண்ணல, லெட்டர் எழுதணும், 2 விஷயம் இங்கே நான் பார்க்குறேன். உங்கள் எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் யாருக்காவது லெட்டர் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டேக் டைம், அதுக்கப்புறம் வந்து எழுதுங்க. அதாவது யோசித்து எழுதுங்க, அவசரப்பட்டு எழுத வேண்டாம். அடுத்தது அதுக்கு நீங்கள் எழுதுகிற சூழ்நிலை, இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த டிராஃப்ட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு விஷயத்த கன்வே பண்ணுறீங்க, அதாவது சொல்கிறீங்க ஒருத்தங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்தில், அப்போ நீங்கள் ரொம்ப வந்து யோசித்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு எதுவும் சொல்ல வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா சீசனல் ஹார்வெஸ்ட், உங்களோட ஹார்ட் ஒர்க்கு எல்லாமே வந்து பலன் இல்லாமல் போகாது. ஸோ நீங்கள் இப்போ போடுற ஹார்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பான பலன் வந்து கொண்டு வரும். ஒரு நிச்சயமான பலன் இருக்குது உங்களுக்கு. நான் இங்கே ஜட்ஜ்மெண்ட் கார்டு பார்க்குறேன் பாட்டம் டெக் கார்டில். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கெட்ட சூழ்நிலையில் மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட், அதாவது காமிக் ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், இப்போ இந்த கலெக்டிவ்க்கு என்ன தெரிஞ்சுக்கணும். ஓ மை காட், டேக் அ வாக் இன் நேச்சர். வெளியில் போங்க, நேச்சரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட், பவர் வந்து ரிவர்ஸில் இருக்குது. ஃபெய்த்,
கைடன்ஸ். அதாவது உங்களோட அறிவு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கடை எடுக்க போகிறதுலாம் இது சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ப்ரியாரிட்டி உங்களுக்கு எது முக்கியமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் டைம் அலாட் பண்ணாதீங்க. உங்களோட லைஃப், அதாவது நான் அப்படிங்கிறது சுயநலம் பிடிச்ச எனர்ஜியில் இருக்கிற தப்பு இல்லை. அந்த சுயநலம் பிடிச்சதுக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் யோசிங்க. எல்லாத்த பற்றி நீங்கள் தலையில் தூக்கி வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையை கோட்டை விட வேண்டாம். ட்ரூத், உண்மை எப்போவுமே உண்மை தான். அந்த உண்மையை ஃபாலோ பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான பாதை தெரியும். ரொம்ப ஜென்டலாக நடந்துக்கோங்க. உங்களுக்கு நிறைய அறிவும் புரிதலும் இருக்குது. மெயின்லி பார்த்திங்க அப்படின்னா ஃபெமினின் எனர்ஜி, அதை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. கோபம் இல்லைனா வந்து உங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள் புரியுறதுக்காக கோபப்படணும்னு அவசியம் இல்லை. டார்கெட் அச்சீவ்மெண்ட், நீங்கள் ஒரு டார்கெட் வச்சு அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கான அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. பவர், டேக் யுவர் பவர் பேக், அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். அடுத்தது பவர் வந்து எப்போயுமே தப்பு கிடையாது. ஓன் யுவர் பவர். எவ்ரி ஸ்டோம் பிரிங்ஸ் அ ஃப்ரெஷ் நியூ பிகினிங். ஸோ கண்டிப்பாக வந்து யாரோ ஒரு சில வாழ்க்கையில் வந்து சூறாவளி வீசிகிட்ருக்கு. ஸோ அவங்களுக்கு கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்றாங்க. அடுத்தது ஃபெய்த், உங்கள் காதலையும் நம்புங்க, உங்கள் வாழ்க்கையும் நம்புங்க, உங்களுக்கு வர ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸையும் நம்புங்க. கைடன்ஸ், ஆஸ்க் ஃபார் கைடன்ஸ், த டிவைன் வில் மீட் யூ எவ்ரி நீட், மீட் யுவர் எவ்ரி நீட். நீங்கள் வந்து கைடன்ஸ் கேளுங்க, கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன்னு உங்களுக்கு இப்போ சொல்ல விரும்புகிறாங்க. அதுதான் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமாக. பாப்பா வேறு ஏதாவது கார்டு வெளியில் வரலாம். இப்போது கலெக்டிவ்க்கு என்ன தெரிஞ்சுக்கணும் ஸ்பிரிட்ஸ், என்ன தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு எதை பற்றின விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்? இப்போ நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அது உங்களை பற்றின நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, இந்த காதலை நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்யூச்சரை பற்றின நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்பிக்கை. சீக்ரெட் சொசைட்டி, வாட்ச் யுவர் தாட்ஸ். நீங்கள் வந்து சீக்ரெட்டாக ஒரு குரூப் இருக்காங்க, மேபி அவங்களோட டீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஸ்பிரிட்ஸ் வந்து விரும்புகிறாங்க. வாட்ச் யுவர் தாட்ஸ். எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நெகட்டிவாக நினைக்காதீங்க, பாசிட்டிவாக நினைங்க. பாசிட்டிவ் சேஞ்ச் இருக்குது. பவர் ஆஃப் அட் ஒர்க் பிளேஸ் டு அப்யூஸ் யூ. அதாவது ஒர்க் பிளேஸில் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து என்ன சொல்கிறது, கிண்டல் பண்ணுறதுக்கு, கேலி பண்ணுறதுக்கு, அப்யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஏதாவது ஒரு பவர் ஆஃப் சுச்சுவேஷன் லிட்ரலாகவே வந்துச்சுன்னா வாக் அவே ஃப்ரம் த சுச்சுவேஷன். அது வந்து நல்லதுக்கு இல்லை. எல்லோரும் இருக்கிற சுச்சுவேஷனா ஓகே, நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா அங்கே இருக்காதுங்க, இடத்த காலி பண்ணிவிடுங்க. ஜூபிட்டர், குருவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே இருக்குது. நாலேஜ், எக்ஸ்பேன்ஷன், ஸ்பிரிச்சுவல் டீச்சர், ஆப்டிமிசம். அதான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நெகட்டிவாக இருக்க வேண்டாம், நெகட்டிவ் தாட்ஸ் வேண்டாம். அப்புறம் வந்து நீங்கள் டீல் பண்ணுறவங்களோட பார்த்திங்கன்னா சீக்ரெட் சொசைட்டி, டாக்ஸிக், அதை தான் நான் பேச வந்தேன். நான் இங்கே டாக்ஸிக்னு பார்க்குறேன். பாய்சனிங். ஸோ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் அவங்க போவாங்கங்கிறது தான் இங்கே. டாக்ஸிக், பாய்சனிங், ரெண்டுமே டாக்ஸிக்கே பாய்சன் தான், திரும்பவும் பாய்சனிங்னு வருது. ஸோ இது வார்னிங் தான், ஒரு ஹெட்ஸ்அப், அதாவது ஒரு முன்னெச்சரிக்கை உங்களுக்கு. மேபி ஃபெமினுக்கு இல்லை, மாஸ்குலின் எனர்ஜிக்கு இருக்கலாம். நான் இந்த டெக்கை கட் பண்ணுறேன். இந்த டெக்கில் என்ன வருது அப்படின்னா கட் கம்யூனிகேஷன் வித் டிஎஃப் ஆர் டிஎம். அதாவது உங்களோட கவுண்டர் பார்ட் கூட இருக்குது கம்யூனிகேஷனை இமீடியட்டாக கட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க இருக்கிறது ஒரு டாக்ஸிக் சுச்சுவேஷனில். இதுதான் இப்போ உங்களுக்கு தேவை, தெரிஞ்சுக்கணும்னு ஸ்பிரிட்ஸ் நினைக்கிறாங்க. ஸோ கட் கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா ரொம்ப சேஃபாக கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா மட்டும் பண்ணுங்கள், இல்லை ஸ்டே அவே. அதுதான் உங்களுக்கான மெயின் கைடன்ஸ். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், இப்போ கலெக்டிவ்க்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இப்போ இந்த சுச்சுவேஷனில் என்ன தெரிஞ்சிருக்கணுமா, அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமா, அவங்க என்ன பண்ணணும், உங்களோட கைடன்ஸ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். வாக் அவே. இது வந்து மெயினாக மாஸ்குலின் எனர்ஜிக்கு. நிறைய சண்டை, சச்சரவுகள், தேவையில்லாத பிரச்சனை உருவாக்குறது. காக் பிளாக்கிங், அதாவது மாஸ்குலினோட கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த காதல்லேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இடத்த காலி பண்ண. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9 ஆஃப்
2 விஷயம் பார்த்தேன். நான் வந்து இந்த சண்டை சச்சரவுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த மாஸ்குலின் முன்னாடி இந்த டாக்ஸிக் பிஹேவியர், நீங்கள் டாக்ஸிக் பார்க்குறேன். 9 ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் இன்டெலிஜென்ஸ், நிறையா குடிக்கிறது, இல்லைன்னா கெட்ட பழக்கங்கள் வச்சுருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு இருந்த கெட்ட பழக்கங்கள். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணமோ அதுதான் வரும். அதுதான் இப்போது. ஆனால் அதுக்கு தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம கர்மமாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து தான் கழிக்க முடியும். அதனால் ஸ்டே பாசிட்டிவ். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கான்ஃபிடண்ட்டாக இருங்க, அதே சமயம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேலன்ஸ்டாக இருங்க. உங்கள் வாழ்க்கைக்கான நியூ பிகினிங் வருது, இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ண போகிறீங்க, அதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். நீங்கள் வந்து நீதி நேர்மை எல்லாம் சரியான விஷயத்துக்காக போராட தான் போகிறீங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து நிச்சயமாக பலனளிக்கும். நீங்கள் ஒரு அப்பாலஜி பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாஸ்குலின் எனர்ஜி ஒரு அப்பாலஜி ஃபெமினனுக்கு பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த அப்பாலஜி வருது அப்படிங்கிறதா விஷயமே இங்கே. ஸோ இப்போ மாஸ்குலின் எனர்ஜி நீங்கள் பண்ண வேண்டியதை மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு. கேட்குறதும் கேட்காத அவங்கவுங்க பிரச்சனை, சொல்கிறது நம்ம கடமை, சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் இதையே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ட்ராமா தான் நடக்கும். ஸோ இது வந்து உங்களோட ஸ்மார்ட் மூவ், அதுதான் நீங்கள் பண்ணணும். எப்பவுமே கிரவுண்டடாக இருங்க, இருக்கிற இடத்த கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நிறைய ஸ்பெல் ஒர்க் இருக்குது, டாக்ஸிக் இருக்குது, பாய்சனிங் இருக்குது. நீங்கள் கண்டினியூஸாக இதே பிளேஸ்லேயே இருந்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து அவங்களுக்கு பாய்சன் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் ஸ்பிரிட்ஸ் முன்னாடியே உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது பவர் ஆஃப் ட்ராமாலாம் நடந்தது அப்படின்னா உங்களை அப்யூஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ செக்யூர் சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணிக்கோங்க. யூபிஎஸ் இருந்தால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா ஹேவ் கேண்டில்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா பவர் பேங்க், இதெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணி ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஸோ பவர் ஆஃப் ஆனாலும் யூ ஓன்ட் பி அஃபெக்டட். ஸோ உங்களோட லைஃப், உங்களோட ஒர்க் வந்து பாதிக்காது. அதனால் கொஞ்சம் அதாவது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து எப்போவுமே உங்களோட பேட்ரி, மொபைல் பேட்ரி இதெல்லாம் வந்து ஃபுல்லி சார்ஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பவர் ஆஃப் ஆனாலும் யூ ஜஸ்ட் டோன்ட் கேர், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு துரோகம் எனர்ஜி பார்க்குறேன். ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வச்சுட்டாங்க, செஞ்சுட்டாங்க. ஓகே, இட்ஸ் அ வார்னிங். இந்த வார்னிங் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்குலின் எனர்ஜிக்கு. இது திரும்பவும் ஒரு வார்னிங். இப்போ நடந்துட்டுருக்க கெடுதல் கிடையாது, இது ஃப்யூச்சர் எனர்ஜி. ஏன்னா இது ஃப்ளிப்பாகி வந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக இந்த மாஸ்குலின் வந்து இருக்கிற இடத்த காலி பண்ணியே ஆகணும். அப்படி காலி பண்ணலைன்னா இன்னொரு துரோகம் இருக்குது. அதாவது அவங்களோட எண்ணங்கள் பார்த்திங்க அப்படின்னா டாக்ஸிக் பீப்புள், சீக்ரெட் சொசைட்டி, இதுதான் இங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சீக்ரெட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாஸ்குலினை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடணும். இப்போ இந்த மாஸ்குலினுக்கு ரொம்ப ரொம்ப தேவை எமோஷ்னலாக பேலன்ஸ்டாக இருக்கிறது. அதனால தான் இங்கே வந்து கிரவுண்ட் அண்ட் சென்டர் அப்படின்னு வருது. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கிரவுண்டடாக இருந்தீங்க, என்ன நடந்தாலும் சரி நம்ம வந்து நம்மளோட இடத்த அசையாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே நம்மளை பாதிக்காது. இட்ஸ் கோயிங் டு பி லைக் அ பாசிங் க்ளவுட். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அழுது புரண்டு புலம்பி தள்ளி நீங்கள் ஏதாவது என்ன சொல்கிறது இம்பல்சிவ் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க, எடுத்தேன் கவுத்தேன் ஏதாவது பண்ணி அது இன்னும் பெரிய பிரச்சனைக்கு போகிறதுக்கு பதிலாக ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் காலி பண்ணலை, நீங்கள் அடமாக இருக்கலாம், அது உங்களோட ஸ்டாமினா. அடுத்த ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டினியூ பண்ணலாம் தாராளமாக. ஆனால் இந்த மாஸ்குலினுக்கு இன்னொரு துரோகம், பெரிய துரோகம், பச்சை துரோகம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது இருக்குது. அது வந்து மேபி பாய்சனிங் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் சோர்ட்ஸ், அது வந்து உங்கள் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கான ஒரு விஷயமா அமையலாம். இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் போய், இல்லைனா இடத்த விட்டு காலி பண்ணி போய் உயிரோடு இருக்க போகிறீங்களா, இல்லை வந்து பரவாயில்ல எனக்கு வந்து என் வீடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அங்கேயே இருக்க போகிறீங்களாங்கிறது இட்ஸ் யுவர் கால். உங்களோட வாழ்க்கை, உங்களோட இதை தவிர உங்களுக்கு ஃபிசிக்கல் திங்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னா யூ ஜஸ்ட் கேரி ஆன். அப்படி இல்லை எனக்கு என் வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இடத்த காலி பண்ணுங்கள். இடத்த காலி பண்ணால் தான் நீங்கள் இருக்க முடியும், இருந்ததாக வாழ்க்கையை பற்றி யோசிக்க முடியும். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் இங்கே சொல்கிறாங்க ஃபெய்த், நம்பிக்கை வேணும். அதாவது நீங்கள் ஒரு இடத்த விட்டு வெளியில் போனால் என்ன ஆகுமோன்னு பயந்துட்டு நீங்கள் போகாமல் இருந்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஓன் யுவர் பவர். நீங்கள் பவரை கையில் எடுக்கணும், உங்களுக்கு நம்பிக்கை வேணும். உங்களுக்கு ஒரு ஸ்டெப்லேயும் ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்க போகிறீங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எப்போவும் நீங்கள் ஸ்பிரிட்ஸுக்கும் யூனிவர்ஸுக்கும் சொல்ல போகிறீங்க அப்படின்னா இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போய் நீங்கள் ஸ்பிரிட்ஸை நம்புறீங்க அப்படின்னு காமிச்சிங்க அப்படின்னா இந்த பாய்சனிங் சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னா இந்த 10 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி திரும்ப வந்து 5 ஆஃப் சோர்ட்ஸ் இதே தான் நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்க. நீங்கள் எந்த தடவை பண்ணிகிட்டு இருந்தாலும் ஸ்பிரிட்ஸ் இதை சொல்லுங்கள், வாக்கவே வாக்கவே வாக்கவே. இதை விட நம்ம 1000 தடவை பார்த்தாச்சு நம்ம ரீடிங்கில்.
எவ்ரி டைம் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும்போது நம்ம பார்க்குறது வந்து 6 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி தான். பட் வந்து கேட்குறவங்களுக்கு தான் ஸ்பிரிட் சொல்ல போகிறாங்க, கேட்காதவங்களுக்கு கைடன்ஸ் இல்லை. அதான் ஸ்பிரிட்ஸ் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. கேட்கல அப்படின்னா திரும்ப இந்த சைக்கிளில் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். அவங்க வந்து கொஞ்சம் ஸ்பைஸ்லாம் ஆட் பண்ண போகிறாங்க. கேட்கல அப்படின்னா அந்த ஸ்பைஸ் வந்து இந்த காமிக் பீப்புள் சாப்பாட்டில் ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டேஸ்டி, பட் இட் இஸ் கோயிங் டு எண்ட் யுவர் லைஃப். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து கட் கம்யூனிகேஷன் ஃப்ரம் மாஸ்குலின் ஆர் ஃபெமினின் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கவுங்க கர்மாவை அவங்கவுங்க தேடிக்கும் போது ஃபெமினின், நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள். இந்த ட்ராமாக்குள்ளே நீங்கள் இன்வால்வ் ஆக வேண்டாம், அதுதான் மெயின். ஏன்னா இது வந்து இந்த மாஸ்குலின் எனர்ஜி எடுக்க போகிற காலம். அவங்க வந்து இனி அவங்க லைஃப் கண்டினியூ பண்ணுமா வேணாமா அப்படிங்கிற டெசிஷன் அவங்க எடுக்கணும். இதில் நீங்கள் போய் ஜம்ப் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ வேலையை பாருங்கள், இதுதான் உங்களோட வேலை. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் உலகத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள், எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இருங்க. இந்த மாஸ்குலின் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு இந்த புரிதல் வரணும். அதாவது ஒரு கைடன்ஸ் ஒரு தடவை வந்தோன்னா அது கேட்டணும் ஃபஸ்ட் டைமே, இல்லை அட்லீஸ்ட் செகண்ட் டைமாக கேட்டணும். 100 தடவை கேட்டதுக்கப்புறம் வரலன்னா ஸ்பிரிட்ஸ் வந்து இப்படி தான் வச்சு செய்வாங்க. அதாவது ஸ்பிரிட்ஸ் அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இங்கே வந்து கட்டி தொங்க விட்ருக்காங்க. இதுதான் இந்த மாஸ்குலினோட சிச்சுவேஷன். பட் அவங்க பயப்படுறாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பயப்படுற மாதிரி எனக்கு தெரியல. பயம் இங்கே நான் பார்க்கல. ஆனால் குழப்பங்கள் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஸ்பிரிட்ஸ் வந்து எடுத்தேன் கவுத்தேன்னு எதுவும் பண்ண வேண்டாம். கிரவுண்டடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ட்ராப்லேருந்து வெளியில் வந்துட முடியும் அப்படிங்கிறது தான் மெயின் கைடன்ஸ். ஃபெமினின் நீங்கள் வந்து இதுதான் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக காதல் வந்து அதாவது பொங்கி வழிஞ்சிட்ருக்கு, அது வந்து வெளியில் வரும். இந்த மாதிரி ட்ராமா நடந்திருக்கு. சோர்ஸ் எனர்ஜி எப்பயுமே ரொம்ப ஃபாஸ்ட், அதே மாதிரி வாட்ஸ் எனர்ஜியும் ரொம்ப ஃபாஸ்ட். இது எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக வருதோ அவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக போயிடும். இதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணலாம். அது ஒரு ஸ்மார்ட் மூவ் இல்லைனா ஸ்மார்ட் டெசிஷன் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து இடத்துக்கு காலி பண்ணுறதை பொறுத்து இந்த எனர்ஜி மாறும். அப்படி இல்லை நான் அங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னீங்கன்னா தாராளமாக இருக்கலாம். அதனால தான் ஃபெமினினை வந்து ஸ்டெப் அவே பண்ண சொல்கிறாங்க. ஸோ இவங்க எடுக்க போகிற டெசிஷன், அதாவது இருக்கமா இல்லையானே அவங்களுக்கு டெசிஷன் இல்லாத போது நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க ஃபெமினன்ஸ். ஸோ இது வந்து அவங்க எடுக்க போகிற கால். நீங்கள் வந்து உங்கள் கால் எடுத்துகிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். ஸோ ஏஸ் ஆஃப் கப்ஸ் இங்கே டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்குது, நியூ பிகினிங் இருக்குது. இதெல்லாம் எப்போது அப்படின்னா இந்த வாக் அவேக்கு அப்புறம் விக்ட்ரியும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா விக்ட்ரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா விக்ட்ரியை ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் கார்டு. அதுக்கப்புறம் லவ்வர்ஸை ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 4 ஆஃப் வான்ஸ். இதுக்கு வந்து இந்த மாஸ்குலின் வந்து கொஞ்சம் தைரியமாக எடுத்து போராடணும். இல்லை அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெத் கார்டு. ஸோ இது வந்து ஒரு முடிவை கொண்டு வரணும், போராட்டம் எதுக்கு அப்படின்னா ஒரு முடிவை கொண்டு வரணும். மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாஸ்குலினுக்கு அந்த பிளெஸ்ஸிங் இருக்குது. பட் இந்த மாஸ்குலின் வந்து யூனிவர்ஸை நம்பணும். பார்ப்போம் ப்ளீஸ் பிரிஸ். இந்த 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். என்னது இது 10 ஆஃப்? சரியாக பிளான் பண்ணலை, ஃப்யூச்சர் பிளானிங் இல்லாததான் இந்த 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிக்கு காரணம். மாஸ்குலினுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் அவங்க ஃப்யூச்சரை சரியாக, இந்த காதல் வாழ்க்கையும் சரி அவங்களோட ஃப்யூச்சரையும் சரியாக பிளான் பண்ணலை. அதாவது ஓவர் கான்ஃபிடன்ஸ். இப்போ மாஸ்குலினுக்கு வந்திருக்க கைடன்ஸ் பார்த்திங்கன்னா ஹெர்மிட் மோட். இந்த ஹேங்க்டு மேனாக ஹெர்மிட் மோடும் கிட்டத்தட்ட ஒரே சுச்சுவேஷன் தான் சொல்லுது. இப்போ மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத விட இடத்த காலி பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு தான். நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறதே இடத்த காலி பண்ணுறதுக்கு தான். ஸோ அதை பண்ணுற வரைக்கும் இந்த ஹேங்க்டு மேன் எனர்ஜி தான் உங்களுக்கு. Lovers card, bunch of cards. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியல் லாஸ். கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் வந்து எமோஷனலாக ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது. அதாவது காதல் விஷயத்தில் இங்கே எப்படி இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, பட் லவ் விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக பேலன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இதை ஹேண்டில் பண்ணிட முடியும். பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி அதை கிளாரிஃபை பண்ணுது. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 10 ஆஃப் வான்ஸ். ஸோ 10 ஆஃப் வான்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீஷன், டஃப் சைக்கிள் முடியறது. இந்த ஹெவிலி பேர்டன் எனர்ஜி பார்த்திங்கன்னா இந்த லவ் சிச்சுவேஷனால தான். ஏன்னா இந்த ஓகே எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த லவ் சுச்சுவேஷனில் என்ன ஹெவிலி பேர்டன் அப்படின்னு தான் என்னோடய கொஷின். அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சீக்ரெட், இங்கே இருக்குது ரகசியங்கள்.
ஒரு சீக்ரெட் வெளியில் வரப்போது, அது பெரிய டவர். இந்த மாஸ்குலினுக்கு வந்து அப்புறம் இந்த ஃபெமினனுக்கு காதில் சொல்லாதது வந்து ரொம்ப ஹெவிலி பேர்டன்ட். அவங்க வந்து என்ன சொல்கிறது, பெரிய பாரமாக இருக்குது இந்த மாஸ்குலினுக்கு இந்த காதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு. பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்லாமல் வச்சுருக்கிறதுக்கு காரணம் இந்த மாஸ்குலினுக்கு இன்னும் வந்து மெச்சூரிட்டி இல்லை. மெச்சூரிட்டினா எமோஷனலாக பேலன்ஸ் கிடையாது, எடுத்தேன் கவுத்தேன் பண்ணுறது. அப்புறம் வந்து எந்த விஷயத்தை சூஸ் பண்ணணுன்ற அந்த புரிதல் இல்லை. அப்புறம் எப்போ பார்த்தாலும் காசு, இல்லைன்னா பார்த்திங்கன்னா வீடு, இல்லை அப்படின்னா வேறு விஷயங்கள வேர்ல்டு ஏதாவது 3D வேர்ல்டில் இருக்க விஷயங்களை தேடி ஓடிட்டுருக்கிறது. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்லணும்னா, ஓடுற வரைக்கும் ஓடு, நாங்கள் பின்னாடி வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மாஸ்குலின் எடுக்க போகிற ஒரு டெசிஷனை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ஃப்யூச்சர் இருக்குது. அந்த டெசிஷன் வந்து ஸ்மார்ட்டாக இருந்தது அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் ஃப்யூச்சர் நல்லா பிரைட்டாக இருக்கும். இல்லை எடுத்தேன் கவுத்தேன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி சொதப்புனாங்க அப்படின்னா ஃபெமின் எனர்ஜி ஸ்டே அவே. நீங்கள் போய் இந்த குப்பைக்குள்ளே மாட்ட வேண்டாம். டவர் இது காமிக் எனர்ஜிக்காகவும் இருக்கலாம், இல்லைனா மாஸ்குலினுக்கும் இருக்கலாம். பட் டவர் 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 இந்த டவர் ஓய போகிறது நம்ம நிறையா தடவை பார்த்துருக்கோம். இந்த டவர் ஓய போகிறதில்ல. அப்பாலஜி கம்மிங். ஃபெமின் எனர்ஜி உங்களுக்கு கண்டிப்பாக அப்பாலஜி வருது. ஆல் ஆஃப் த சடன் கம்யூனிகேஷன் வருது. மாஸ்குலின் உங்களோட சேர்ந்து லைஃப்பை பிளான் பண்ண விரும்புகிறாங்க. பட் இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, இடத்த காலி பண்ணு அப்படிங்கிறதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து மாஸ்குலினுக்கு பாசிபிள். அதுக்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஸ்பிரிட்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா ஃபெமினின் வந்து ஸ்வீட் ஹார்ட்ஸ். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற எந்த விஷயத்தையும் மாஸ்குலின் பண்ண முடியாது. ஸோ அதை பண்ண ஸ்பிரிட்ஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க, யூனிவர்ஸும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா யூனிவர்ஸ்க்கு இன்னுமே இந்த மாஸ்குலின் மேலே நம்பிக்கை கிடையாது. அந்த நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னா, தைரியமாக அவங்க வந்து அந்த இடத்த காலி பண்ண பிளான் பண்ணும்போது, இல்லைன்னா அந்த இடத்த காலி பண்ணும்போது, அதாவது ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர். செயல் தான் வந்து பேசும். அந்த செயலில் வந்து மாஸ்குலின் காட்டணும். நான் போகிறேன் அப்படின்னு யூனிவர்ஸையும் ஏமாற்ற முடியாது, ஃபெமினையும் ஏமாற்ற முடியாது. ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி தான் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. நான் வெளியில் போனால் நல்லா இருப்பேன், என்னை காப்பாற்றுறதுக்கு பிரபஞ்சம் இருக்குது அப்படின்னு நம்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது காத்துட்ருக்கு. ஸோ ஒரு அருமையான உலகம், அந்த உலகத்துக்குள்ளே ஒரு ஃபெமின் எனர்ஜி. அப்புறம் நீங்கள் அந்த எனர்ஜியோட யூ ஆர் கோயிங் டு டை அப். அவங்களோட நீங்கள் சேர்ந்து வாழ போகிறீங்க. இல்லைன்னா அவங்களோட அந்த வெட்லாக், அதாவது நீங்கள் சந்தோஷமாக அங்கே மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அன்கண்டிஷ்னல் லவ், பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லவ், டிவைன் இன்டர்வென்ஷன். இந்த காதல் வந்து எப்போவுமே வந்து முடிய போகிறதில்ல. இது வந்து ஃப்ளோ, இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது அப்படின்னா இந்த காமிக் காதல் மாதிரி கிடையாது இது. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்கள்கிட்ட காசு இருக்க வரைக்கும் தான் இருக்கும். இப்போ காசு இல்லை அப்படின்னா அவங்களோட சுயரூபங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ காசை எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுதான் உண்மை. நீங்கள் காசை வச்சு இப்படி ஆட்டி காமிச்சு 4 பேர்த்த வாங்க முடியும். அந்த 4 பேர் உங்கள்கிட்ட வந்து 4 பணம் இருக்க வரைக்கும் தான் இருப்பாங்க. அதுதான் இங்கே அந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கணுங்கிறது தான் இங்கே மெயின் விஷயம். இன்னுமே நீங்கள் வந்து காசை தான் சுற்றிட்டுருக்கீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட நிலைமை. 5 of Pentacles இதுதான் நீங்கள் வாங்க போகிற ரிவார்ட். நீங்கள் இன்னுமே சேஸ் பண்ணுறதுனா தாராளமாக சேஸ் பண்ணலாம், இருக்கிறது இழந்துருவீங்க. 4 காசு வச்சுருந்தீங்கன்னா அதையும் ஸ்பிரிட்ஸ் காலி பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அறிவாகவும் கொஞ்சம் நம்பிக்கையோடும் எடுக்க வேண்டிய முடிவு. இருக்கிறதையாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இடத்த காலி பண்ணு. இல்லை நான் அங்கேயே இருந்து இருக்கிறதையும் அழிக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். அதனால தான் இங்கே ஃபெமினின் எனர்ஜியை, கம்யூனிகேஷனை கட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து என்னென்ன டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காமிக்ஸ் வந்து திரும்பவும் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இந்த மாஸ்குலின் திரும்ப கோழையாக இருக்க போகிறாங்களா, இல்லை தைரியமாக முடிவெடுக்க போகிறாங்களா? இந்த கோழைத்தனத்தை வந்து விடுற வரைக்கும் ஸ்பிரிட்ஸ் அவங்கள விடுற மாதிரி இல்லை, உங்களையும் அவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, ஸ்பிரிச்சுவல் வா. ஏதாவது ப்ரிகாஷன் இல்லைனா ஹெட்ஸ்அப் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த கார்டு தானாக வெளியில் வந்து விடுது. யாரோ வந்து ரொம்ப ஸ்டபனாக இருக்காங்க. அதை கழுதை நம்ம இந்த ஏற்கனவே பார்த்துருக்கோம். கழுதையை வந்து நம்ம வந்து பொதி சுமக்க யூஸ் பண்ணணும், இல்லைன்னா பட்டாசு கட்டணும். ரெண்டுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நாம தான் முட்டாள். அது வந்து இந்த மாஸ்குலின் தான் டிசைட் பண்ணணும். ப்ராப்ளம்ஸ் டு பி ரிசால்வ்டு. அந்த கழுதையை பற்றின ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். இல்லைனா கழுதை பின்னாடி உதைச்சதுன்னா வாங்கிக்கணும். சில சமயம் உதைக்கிறது வந்து இந்த பாய்சன் சுச்சுவேஷன் மாதிரி. எல்லா சமயம் வந்து ஸ்பிரிட்ஸ் காப்பாற்றிட்டே இருக்க மாட்டாங்க. அதுதான் பாபாவும் சொன்னாங்க, ஒரு விஷயம் வந்து கைமீறி போகிறதுக்கு முன்னாடி வந்து சரண்டர் ஆகுங்க. அது கைமீறினதுக்கப்புறம் கடவுள் கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ளூட், டிஸப்பாயின்மெண்ட் இன் அ ஃப்ரெண்ட் ஆர் அ லவ்வர்.
இது வந்து ஸ்பிரிட்ஸ் வந்து தானாக எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப பெரிய டிஸப்பாயின்மெண்ட் இருக்குது. கெட்டவங்களோட விஷ் வந்து நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. ஸ்பிரிட்ஸ் இங்கே ஆணித்தனமாக சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க ட்ரை பண்ண போகிறாங்க. இந்த டெஸ்ட் வந்து மாஸ்குலினுக்கு, இது வந்து காமிக்ஸ் கிடையாது. இந்த காமிக்ஸ் அலோவ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இந்த மாஸ்குலின் ஸ்டாண்டப் பண்ணுறாங்களான்னு பார்க்குறதுக்கு தான். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காமிக் எனர்ஜி, அதாவது ஒரு மின்மினி பூச்சியை நம்பி ஒரு கோல்டன் எக் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த மாஸ்குலின் இழந்துட்டாங்க. ஸோ அது திரும்ப வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாஸ்குலின் நடந்துக்கணும். ரொம்ப சிம்பிள். வெளியில் போனால் தப்பிச்சுக்க போகிறீங்க, வெளியில் போகலாம் கர்மா, அவ்வளோதான். ஹாப்பினஸ், நான் வெளியில் போனால் அப்படின்னு சொல்கிறேன், ஹாப்பினஸ் வருது. ஸோ பார்த்துக்கோங்க. மணி பாத், உங்களுக்கு வெளியில் போனால் தான் டப்பு. you're on the right path regarding some aspect of your life. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு சில விஷயங்களில் சரியான பாதையில் தான் இருக்கீங்க. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பாதையை கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன காத்துட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரோன், பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி. ஸோ நீங்கள் எதையும் இழக்க போகிறதில்ல. நீங்கள் வந்து ஒரு இடத்த விட்டு காலி பண்ணால் எல்லாத்தையும் இழந்துருவீங்கன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இல்லை, அது இல்லை உங்களோட ஃப்யூச்சர். அதுக்கு தேவை உங்களுக்கு நம்பிக்கை, விடாமுயற்சி. அதாவது உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வேணும், அடுத்தது யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை வேணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்படி நம்பிக்கை இல்லை அப்படின்னா 10 அப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி. நீங்கள் அங்கேயே இருக்கலாம், ஆனால் அங்கேருந்து உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் என்றைக்கு அந்த இடத்துலேருந்து வெளியில் வரீங்களோ அன்றைக்கி தான் உங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஆல் தி பெஸ்ட். இதே ரிப்பீட் பண்ணிட்டுருங்க. ஃபெமினின் எனர்ஜி, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நான் பாபாவோட கைடன்ஸோடு இதை முடிச்சுக்கிறேன். ஃபெமினின் நீங்களும் இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட அச்சீவ்மெண்ட்டில். உங்களுக்கு தேவை நம்பிக்கை, எல்லாமே உங்களுக்கு ஃபேவர் நடக்கும். இந்த மாஸ்குலின் வந்து அதை செய்கிற வரைக்கும் ஸ்பிரிட்ஸும் விட போகிறதில்ல. அதாவது ஒரு தடவை அடித்து புரிய வச்சா புரிஞ்சுக்கணும். இல்லை நான் அடி வாங்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. விடுங்க, சட்டை கிழிஞ்சு வரட்டும். கிழிஞ்ச சட்டையோடு தான் வருவேங்கிறவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? Seven on 7, 661. பாருங்கடா, ஏன்னா டபுள் நம்பராக வருது. ஸோ இதில் டிவைனோட கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது, அதை நம்பணும். 661, 707, அப்புறம் பார்த்திங்கன்னா 695. பார்ப்போம் பாபா என்ன சொல்கிறாங்க. 695 பார்த்தீங்க அப்படின்னா, தவறான வழிகளை விடு, பிறகு நல்லவை கிடைக்கும். போதுமா? வாக்கவைக்கு ஒரே இதில் நச்சுன்னு சொல்லிட்டாரு. தவறான வழிகளை விடு. இங்கே இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா தவறான வழிகளை விட்டுட்டு சரியான பாதையில் போனீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. கவனமாக செயல்படணும்னு நான் பார்க்குறேன். ஸோ தப்பான பாதையில் போகக்கூடாது, இடத்த காலி பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா தவறான வழிகளில் கவனமாக, அதாவது நீங்கள் வெளியில் வரும்போது கவனமாக வெளியில் வரணும். சும்மா அப்படியே சேலஞ்ச் பண்ணுறேன், நான் வந்து அவங்களுக்கு சொல்கிறேன்னா அமைதி, என்ன பண்ணுறீங்க அடுத்தது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்படியே ஸ்லிப்பவே பண்ணிங்க. கழுவுற தண்ணியில் நழுவுற மீன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஸ்மார்ட்னஸ். வாவ், 707 செம கைடன்ஸ். கவலைப்படாதே, கடைசி நிமிடத்தில் ஒரு பழைய நண்பரை சந்திப்பாய். அதனால் உன் வேலை மிகவும் எளிதாக நடக்கும். ஸ்ரீ சாய்நாதரின் ஆசிகளும் உனக்கு உண்டு. இதை விட வேறு ஏதாவது வேணுமா நமக்கு? ஸோ இந்த ஹெல்ப் வந்து ஆல்ரெடி வந்து கடவுள் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அந்த ஹெல்ப் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்பி போகும்போது. நம்பிக்கை இல்லாமல் எனக்கு ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப்னா கடைசி வரைக்கும் கத்திகிட்டே முழுகிட வேண்டியதான், கிடைக்காது. ஒரு நண்பரின் ஆலோசனைப்படி நட, சகோதரனும் உதவுவார். ஸ்ரீ சாய்நாதரிடம் பணிவாக நட. ஸோ பாபாவோட கைடன்ஸோடு நடங்க. உங்களோட பிரதர்லி எனர்ஜி யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மேபி கசின் பிரதர்ஸாக இருக்கலாம். பட் டோன்ட் ட்ரஸ்ட் ஆல். டிசர்ன்மெண்ட், அதாவது நம்மளோட அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து இந்த ஒரு பழைய நண்பரை சந்திப்பாய், அவங்களுமே பிரதர்லி எனர்ஜியாக இருக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு உண்மையிலே நல்ல பிரதர்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரதர்லி எனர்ஜி இங்கே இருக்குது.
அவங்களோட ஹெல்ப் உங்களுக்கு இருக்குது. ஸோ இடத்த காலி பண்ணுங்கள். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.